பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொய்யாக்காய் நிறைய எடுத்துட்டாங்கன்னா குழந்தை கலரா பிறக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. என்னது கொய்யா பழம் சாப்பிட்டா கலரா பிறப்போமா? அது என்ன கலரு? இதா குழந்தை என்ன நன்னாரி சர்பத்தா? மாதுளம்பழம் மூளை வளர்ச்சிக்கு சொல்லுவாங்க. ஆப்பிள் வந்துட்டு குழந்தையோட கல்லீரல் வலுப்பெறதுக்கும் குழந்தையோட கலருக்கு ஆப்பிளும் கேட்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாழையும் கொய்யாக்காவும் கலருக்கு வந்து ரொம்ப பெரிய ரோல். ஓஹோ, அப்படின்னா பிரெக்னென்ட் லேடிஸ் ஒரே இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டா அப்படியே குழந்தை சிவப்பா இருக்குமா? கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்துக்குவாங்க? ஃப்ரூட்டும் சிவப்பு, குழந்தையும் சிவப்பு. அதுதான் லாஜிக்கா? ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் கல்யாண மீல்ஸில் டாப் ரைட் கார்னரில் ஒரு ப்ரூட் சாலட் வைப்பாங்களே, சம்பந்தமே இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கஸ்டர்டில் போட்டு வைப்பாங்கல்ல. மீல்ஸை விட்டுருங்க, கேட்டுருங்க, அதை ஃபுல் இலையில எக்ஸ்ட்ரா போட சொல்லி சாப்பிடுங்க. ப்ரெக்னென்சினால வாந்தி வருதோ இல்லையோ, அதை சாப்பிட்டா வாந்தி வரும். ஆனால் கலர் மட்டும் வராது. எனக்கு தெரிஞ்சு குங்குமப்பூ வந்து கலர் கொடுக்கறது இல்லை. ஓஹோ, இது புது நியூஸாக இருக்கே. என் பாட்டி காலத்துலேருந்து குங்குமப்பூ தான் கலர் கொடுக்கும்னு கேட்டிருக்கேன். குங்குமப்பூ வந்து பயங்கர ஹீட்டு, நார்மல் டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணும், இடுப்பு எலும்புக்கு இது பண்ணி டெலிவரியை ப்ரொமோட் பண்ணும். ஓ, குங்குமப்பூ காஷ்மீரில் தானே வளருது, அங்கே ஹீட்டே கிடையாது. நக்கல்யா அவனுக்கு. சரி, நக்கலை விடுவோம், அறிவியலுக்கு வருவோம். கொய்யா பழம் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகும். கொய்யா பழத்தில் இருக்கிற ஃபைபர் விதையெல்லாம் 30% வெயிட் டைஜஸ்டே ஆகாது. அது உங்கள் குடல் நுண்ணுயிரிகளுக்கு ரொம்ப நல்லது. அதை தவிர சுகர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக ரத்தத்தில் வந்துடும், எல்லா செல்லுக்கும் போயிடும். இதுக்கும் ஸ்கின் கலருக்கும் சம்பந்தமே கிடையாது. இதே மாதிரி தான் குங்குமப்பூ, செவ்வாழை, ஆப்பிள், மாதுளா, வேற என்ன ரெட் கலர் ஃப்ரூட் இருக்கு? ஸ்ட்ராபெரி கண்ணே. ஸ்ட்ராபெரி, தக்காளி, வெங்காயம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. பண்ணவே இல்லை, ஃபேக்டாக தான் சொல்கிறேன். உங்கள் ஸ்கின் கலருக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அப்போ ஸ்கின் கலர் எங்கேருந்து வருது? உலகத்தில் டார்க் சாக்லேட்லேருந்து ஆவின் பால் ரேஞ்சுக்கு ஸ்கின் கலர் இருக்குது. அதுக்கு காரணம் மெலனின்கிற மூலக்கூறு. அது உங்கள் ஸ்கின்னோட அவுட் சைட் லேயர் எபிடர்மிஸில் மெலானோசைட்ஸ் அப்படின்னு ஸ்பெஷல் செல்லில் உற்பத்தி ஆகும். நிறைய உற்பத்தி ஆச்சுன்னா கருப்பாக இருப்போம், கம்மியாக உற்பத்தி ஆச்சுன்னா கலராக இருப்போம். சரி, அப்போ மெலனின் எதுக்கு உற்பத்தி ஆகுது? உங்கள் ஃபேமிலி ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காலேருந்து உங்கள் கிரேட் 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 கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வந்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் ஒரிஜினலி ஆப்பிரிக்காலேருந்து தான் வந்தாங்க. ஆப்பிரிக்காவில் சூடு ஜாஸ்தி, மேகம் கம்மி, அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஜாஸ்தி. சூரிய ஒளி ஸ்கின்ல பட்டு கொலஸ்ட்ரால் வந்து விட்டமின் டியாக மாறும். விட்டமின் டி இல்லாட்டா கால்சியம் நம்ம பாடி எடுத்துக்காது. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஆனால் சூரிய ஒளியில் நிறைய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உண்டு, அது நம்மளுக்கு நல்லதில்லை. அதை ஃபைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாடி மெலனின் உற்பத்தி பண்ணுது. அந்த மூலக்கூறு யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா ஹியூமன்ஸும் ஒரிஜினலாக கருப்பாக தான் இருந்தாங்க. வெயில் பிரதேசத்தில் கருப்பாக இருக்கிறது ஸ்கின்னுக்கு நல்லது. ஓகே, ஒரு குழந்தையோட ஸ்கின்ல எவ்வளோ மெலனின் உற்பத்தி ஆகுங்கிறது பாடி எப்படி டிசைட் பண்ணும்? அதை தெரிஞ்சா நம்ம ஒரு டேப்லெட்டோ க்ரீமோ வச்சு மாற்றலாமே. சாரி, அது வந்து ஜெனட்டிக்ஸ், டிஎன்ஏ, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தையோட ஸ்கின் கலர் அதனோட அப்பா அம்மா அவங்களோட ஸ்கின் கலரோட மிக்சிங் மாதிரி. ஆவரேஜ் அப்பா அம்மா மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் தாத்தா பாட்டியோட ஸ்கின் கலரும் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் வெயிலில் நிறைய நேரம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெலனின் உற்பத்தி ஆகும். அதனால தான் வெயிலில் கருத்துருவோம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஆப்பிள், கொய்யா பழம், குங்குமப்பூ, செவ்வாழை, ஸ்ட்ராபெரி, பாதாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அறிவியல் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்போ கலாச்சாரத்துக்கு வருவோம். 2025 ஆயிடுச்சு, இன்னும் கலருன்னு எதுக்கு? இந்தியாவில் நம்ம ஊர் தமிழ் மக்கள், கருப்பாக இருக்கிற மக்கள் சந்திரயான 3க்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் உங்கள் மனசில் 1க்கு 2க்கு போயிட்டு இருக்கீங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் 1963 அவரோட ஐ ஹாவ் அ ட்ரீம் ஸ்பீச்சில் சொன்னார், எனது 4 சிறிய குழந்தைகள் ஒரு நாள் தங்கள் தோற்றத்தின் நிறத்தின் அடிப்படையில் மதிக்கப்படாமல் அவர்களின் பண்புகளின் அடிப்படையால் மதிக்கப்படும் ஒரு நாட்டில் வாழ்வார்கள் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இங்கே இன்னும் கனவு தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோனையே ஐயோ இது ரொம்ப கருப்பா இருக்குன்னு சொல்ற அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் உங்க லைஃப்ல இருந்து முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. குங்குமப்பால் சாப்பிடுங்க. சாஃப்ரன்ல இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆப்பிள் சாப்பிடுங்க, அதில் இருக்கிற ஃபைபர் ரொம்ப நல்லது. பாதாம் சாப்பிடுங்க, அதில் இருக்கிற ஃபேட்ஸ்
ஹார்ட்டுக்கு நல்லது. 9 மாசம் பெத்தெடுக்கிற அம்மாவுக்கு இதெல்லாம் அவங்க ஹெல்த்துக்கு கொடுங்க. குழந்தையோட கலருக்கு கொடுக்காதீங்க. குழந்தையோட கலர் வந்து ஜஸ்ட் ஜெனட்டிக்ஸ். அது மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கும் போது அதனோட ஸ்கின்ல மெலனின் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். 1-2 மாதத்துக்கு அப்புறம் நேச்சுரலாகவே மெலனின் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ குழந்தையோட ஸ்கின் கலர் மாறும். அதை வச்சு நம்ம மக்கள் உடனே டென்ஷனாக என்னெல்லாமோ எடுத்து விடுவாங்க. இதை சாப்பிட்டா கலர் மாறாது, அதை சாப்பிட்டா மாறும், அப்படி இப்படின்னு. எல்லாம் பொய். அப்புறம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி க்ரீம் எல்லாம் வாங்குறீங்கல்ல, அது என்ன பண்ணும் தெரியுமா? டைரோசிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. அது மூலமாக தான் மெலனின் உற்பத்தி ஆகும். இந்த க்ரீம்ஸ் எல்லாம் அந்த என்சைமை பிளாக் பண்ணும். ஸ்லைட்டாக மெலனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். நிறைய எல்லாம் சேஞ்ச் ஆகாது, அதுவும் டெம்பரரியாக தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் லைஃப் லாங் காசு கொடுத்துட்டு இருக்கணும். எதுக்கு? வெள்ளைக்காரன் போய் 78 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த கலர் பைத்தியம் நம்ம விட்டு எப்போ போகுமோ? வரணுங்கிறது கொடியில மட்டும்தான்டா இருக்கணும். இந்த ரோட்டை போட்டது அவா, உங்க வீட்டை கட்டினது அவா, ஏன் ஓட்டு போடுறது அவா, உங்க ட்ரெஸ்ஸ தோச்சு கொடுக்கறது அவா, தம் கட்டி டிரைனேஜுக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்றது அவா, அரிசி கோதுமை ரவா இதையெல்லாம் விளைய வைக்கிறது அவா. மொத்தத்துல அவா இல்லைன்னா நமக்கெல்லாம் ஏதும் காணும் புவா.